ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सस्वरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இந்த மாதம் மிக மிக அருமையான ஒரு மாதம், தாமோதர மாதம், கார்த்திகை விரதம். அதாவது கார்த்திக் மகாத்மியம். தமிழ் கேலண்டர்ல ஒரு கார்த்திகை வரும், அந்த கார்த்திகை இல்லை இது. இது வைஷ்ணவ நாள்காட்டியில வரக்கூடிய மாதம். இப்போ தமிழ்ல சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி இப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி வைஷ்ணவ மாதத்துல கேசவ, நாராயணா, மாதவா, கோவிந்தா பகவானுடைய ஒரு நாமத்திலேயே ஒரு மாதம். அப்ப இந்த மாதம் தாமோதர மாதம். கடந்த 2 தினங்களாவே நீங்க உயர்ந்த பக்தர்கள்ட்ட இருந்து பகவான் தாமோதர லீலைகளை பற்றி கேட்டிருப்பீங்க. அழகா வருஷ வருஷம் இந்த தாமோதர ஆர்த்தி வருது, வருஷ வருஷம் தாமோதர கதைகளை பேசுறோம். எவ்வளவு முறை கேட்டாலும் எவ்வளவு முறை பேசினாலும் திகட்டவே செய்யாது. இது பகவத்கீதையில அர்ஜுனன் பகவான் கிட்ட சொல்றார், விஸ்தேர் ஆத்மநாத் யோகம் விபூதிம் ச ஜனார்தனா பூய கதை திருப்திகர் சுன்வதோ நாஸ்திமி அமிர்தம். கிருஷ்ணா, உங்க கதைகளை சொல்லிட்டே இருங்க, அது கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு, அது அமிர்தம் போல இருக்கு, திகட்டவே இல்லை. உங்க வைபவங்களை எவ்வளவு முறை கேட்டாலும் அது திகட்டுவதே இல்லை, அமிர்தம் போல இருக்குன்னு சொல்றேன். அப்போ பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், பகவானுடைய லீலைகள் எல்லாம் அமிர்தம் போல திகட்டவே செய்யாது, எவ்வளவு முறை கேட்டாலும் சரி. அப்போ இந்த 2 தினங்களா நீங்க தாமோதர கதையை கேட்டிருப்பீங்க. தாமோதர மாதத்துல மிக ஒரு விசேஷமான சிறப்பு என்னன்னு சொன்னா, நம்ம எந்த ஒரு பக்தி சேவை செய்தாலும் அது நமக்கு 100 மடங்கு நன்மை தரக்கூடியது. ஒரு சிறு பக்தி சேவை கூட இந்த தாமோதர மாதத்துல 100 மடங்கு நன்மை தரக்கூடியது. ரைட்? அப்ப எவ்வளவுக்கு நம்ம அந்த தாமோதர மாதத்துல பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறோமோ அவ்வளவுக்கு கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா இந்த தாமோதர மாதம் கார்த்திகை விரதம் ஸ்ரீமதி ராதாராணிக்கு மிகவும் பிரியமானது. பகவான் கிருஷ்ணருக்கு பிரியமான, ஸ்ரீமதி ராதாராணிக்கு பிரியமான இந்த தாமோதர மாதத்துல பகவானது நாம ரூப குணாதிசயங்களை கேட்பதும் பாடுவதும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அதனால இந்த தாமோதர கதைகள் யார் ஒருத்தர் பகவான் லீலைகளை தொடர்ந்து கேட்கிறாங்களோ, நினைக்கிறாங்களோ, பாடுறாங்களோ, ஜென்ம கர்ம சமே திவ்யம். பகவானது செயல்கள், பகவானது லீலைகள், அவரது பிறப்பு இதெல்லாம் திவ்யமானது. ஏவம் யோவேதி தத்துவதக, யார் இது உள்ளவாறு கேட்கிறாங்களோ, தியக்த்வா தேகம், இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் புனர் ஜென்ம நெய்தி, மறுபிறவி கிடையாது, மாம் ஏதி, என்னையே அடைகிறார்கள் அர்ஜுனா. அப்போ பகவானது நாம ரூப குணாதிசயங்களை கேட்பதால, பாடுவதால, நினைவில் கொள்வதால ஒரு பக்தனுக்கு கிருஷ்ண உணர்வு முன்னேற்றம் அடைகிறது மட்டும் இல்ல, வாழும் போதும் ஒரு ஆனந்தமா இருக்கலாம், இந்த உடலை விட்டாலும் பகவான்கிட்ட போயிடலாம். அப்போ இந்த தாமோதர மாதத்துல மிக அழகான பிரார்த்தனைகள்லாம் இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து நிறைய பிரார்த்தனை எடுத்து பாடலாம். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு பிரார்த்தனையை செஞ்சுட்டு அப்புறம் இன்னைக்கு வகுப்புக்கு போறோம். தாமோதர மாதத்துல ஒரு பிரேயர். ஸோ எவ்ரிடே ஒன் பிரேயர். அப்ப இன்னைக்கு நம்ம பீஷ்மா கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணார். பீஷ்ம தேவர் பகவான் கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை செய்தாரு. அந்த ஒரு பிரார்த்தனையை மட்டும் பாடிட்டு இன்னைக்குள்ள வகுப்புக்கு போலாம். ஸ்ரீ பீஷ்ம உவாச்ச இது மதிருபகல்பிதா விருஷ்ணா பகவத் சாத்வத புங்கவே விபூனி சுகதே குச்சித் விதாதும் பிரகிருதிம் உபயதியத்
பவ பிரபாக. இது வந்து ஆங்கிலத்தில் இருக்கு, நான் தமிழ்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். Bhishmadeva said, "Let me now invest my thinking, feeling, and willing, which were so long engaged in different subjects and occupational duties, in the all-powerful Lord Sri Krishna. He is always self-satisfied, but sometimes, being the leader of the devotees, he engaged transcendental pastimes by describing to the material world, by descending to the material world, although from him only the material world is created." ஸோ பீஷ்ம தேவர் வந்து அம்பு படிக்கல படுத்துட்டு ரொம்ப அழகான ஒரு பிரார்த்தனை செய்யறார். மகாபாரத யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது அர்ஜுனுடைய அம்புகளால பீஷ்மர் உடல் துளைக்கப்பட்டு அவர் அம்பு படிக்கல படுத்துட்டு இருக்கார். அவர் அம்பு படிக்கல படுத்துட்டு பேசுறாரு. நம்மள மாதிரி சாதாரண ஈசி சேர்ல உட்காந்து பேசல. அவரு ஈசி சேர்லயோ இல்ல பெட்லயோ படுத்துன்னு பேசல. உடம்பு ஃபுல்லா, இந்த உடம்புல ரோமம் இருக்கு இல்லையா, நம்முடைய ரோமத்தை இப்படி பிடிச்சு இழுத்தா ஒரு புள்ளி மாதிரி வரும். இந்த ரோமங்கள்ல எவ்வளவு அம்புகள் தைக்க முடியுமோ அவ்வளவு அம்புகள் பீஷ்மனுடைய உடல் முழுதும் அம்புகளால் தைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த அம்பு படுக்கையில இருந்துட்டு ஒரு அன்பு படுக்கையில படுத்துட்டு பேசுறாரு. என்ன சொல்றாரு? இது வரைக்கும் பீஷ்மா வந்து, இது வரைக்கும் என்னுடைய மனது வந்து பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு இருந்தது. அரசியல் விவகாரம், அஸ்தினாபுரத்தை பாதுகாக்கணும், அஸ்தினாபுரத்துல அரியாசனத்துல யார் உட்கார்ந்து இருக்காங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், தர்மத்தை ஃபாலோ பண்ணணும், இப்படி பலவிதமான எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள். அதாவது நமக்கு வந்து 3 விதமான விஷயம். நம்ம மனது இருக்கு இல்லையா, இந்த மனது வந்து 3 வேலை செய்யும். மனதோட வேலை என்னது? திங்கிங், ஃபீலிங், வில்லிங். மனது எதையாவது நினைச்சுக்கிட்டே இருக்கும். எதையாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்புறம் எதையாவது அனுபவிக்கணும்னு நினைப்போம். அப்புறம் அனுபவிக்கிறது. திங்கிங், ஃபீலிங், வில்லிங். அப்ப பீஷ்மர் என்ன சொல்றாரு? இது வரைக்கும் என்னுடைய மனது பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு இருந்தது. பல்வேறு விவகாரங்கள், பல்வேறு குடும்ப விவகாரங்கள், அரசியல் விவகாரங்கள், இந்த மாதிரி என்னுடைய மனதானது இதுவரைக்கும் பல்வேறு சிந்தனைகளில் ஈடுபட்டது, பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு இருந்தது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அதையெல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நிறுத்த போறேன். என்னுடைய மனம், என் புலன்கள், என் புத்தி எல்லாம் வந்து இது வரைக்கும் பல்வேறு செயலில் ஈடுபட்டு இருந்தது. இப்ப வந்து என் மனம், என் புலன்கள், என் புத்தி எல்லாம் வந்து நான் பகவானுடைய தாமரை திருப்பாத்து நிறுத்த போறேன். காரணம் என்னன்னா, அவர்தான் முழுமுதற் கடவுள். பக்தர்களுக்காக அவர் இந்த பூமியில தோன்றி பல்வேறு அவதாரங்களும் லீலைகளும் செய்கிறார். அந்த பரம புருஷோத்தமனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பூமியில தோன்றாரு. இந்த பூமி பிரபஞ்சமே அவரால் தான் படைக்கப்பட்டிருக்கு. பிரபஞ்சமே அவரால் படைக்கப்பட்டிருக்கு. அந்த பிரபஞ்சத்துக்குள்ள லீலை செய்யறதுக்காக வர்றார். அப்போ இது ரொம்ப ஒரு அழகான பிரார்த்தனை. ஸோ நம்ம கூட பாத்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையில நம் எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் இதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் ஈடுபடும். இப்ப இந்த சத்சங்கத்துல கூடுமான பக்தர்கள் எல்லாருமே இல்லற வாழ்க்கையில இருக்கிறவங்க. இப்ப நான் ஒருத்தன், இங்க யாராவது 1 2 பேர் இருந்தா நம்ம மாணவர் வாழ்க்கை, பிரம்மச்சரிய வாழ்க்கையில இருக்கும். ஸோ நான் பிரம்மச்சரிய வாழ்க்கையில இருக்கேன். இங்க மேபி யாராவது 1 2 பேர் இருக்கலாம். இது எல்லாருமே இல்லற வாழ்க்கையில இருக்கிறவங்க 99.9%. அப்ப இல்லற வாழ்க்கையில் இருக்கும்போது நமக்கு பல்வேறு எண்ணங்கள், இந்த குடும்பத்தை எப்படி நடத்தணும், பொருளாதாரம் வேணும், குழந்தைகளை படிக்க வைக்கணும், பௌதிக தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கணும், இந்த மாதிரி பல்வேறு எண்ணங்களும் சிந்தனைகளும் மனசுல ஓடிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு நடுவுல நம்ம கிருஷ்ணரை நிறுத்தணும். நம்முடைய செயல் எல்லாமே கிருஷ்ணரை மையமா வச்சிருக்கணும். அதுதான் பகவத்கீதை பகவான் சொல்றாரு, யத் கரோசி யஜஸ்ஞாசி யஜ்ஜுகோசி ததாசியத் எத் தபஸ்யசி கௌந்தேயா தத் குருஸ்மதர்ப்பணம். அர்ஜுனா, நீ எதையெல்லாம் படைக்கின்றாயோ, எதையெல்லாம் கொடுக்கின்றாயோ, எதையெல்லாம் உண்கின்றாயோ, எந்த தவங்களையெல்லாம் செய்யறியோ அது எனக்காக பண்ணணும். அப்போ நம்முடைய செயல், நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள்ல கிருஷ்ணர் மேல நிறுத்தணும். அப்ப கிருஷ்ணர் மேல நம்ம எண்ணங்களை நிறுத்தணும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம எதையுமே துறக்க வேண்டாம். பக்திங்கிறது துறவரம் கிடையாது. நம்ம எதையுமே துறக்க வேண்டியதில்லை. எனக்கு குடும்பம் வேண்டாம், மனைவி வேண்டாம், குழந்தை வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எனக்கு வீடு வேண்டாம், வேலை வேண்டாம், எதையுமே நம்ம துறக்க வேண்டாம். நம்ம இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே நம்ம ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஒரு இல்லத்தரசியா இருக்கலாம், இல்ல ஒரு கணவரா இருக்கலாம், இல்ல ஒரு பெற்றோரா இருக்கலாம், ஒரு தந்தையா இருக்கலாம், ஒரு வியாபாரியா இருக்கலாம், ஒரு மாணவரா இருக்கலாம். நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அங்கே இருந்துட்டு
அந்த இடத்துல இருந்தே பகவானை எப்படி நினைக்கிறது, பகவான் மேலே எப்படி சிந்தனை நிறுத்துவது, பகவானுக்காக எப்படி செயலாற்றுவது, பகவானுடைய லீலைகளை எப்படி ஸ்மரணம் செய்வது, இந்த கலையைத்தான் ஸ்ரீல பிரபுபாதர் கத்துக் கொடுத்தார். இந்த கலையை தான் ஸ்ரீல பீஷ்ம தேவரும் கத்துக் கொடுக்கிறார். அப்போ கிருஷ்ணர் பகவத்கீதையில என்ன சொல்றாரு? தஸ்மா சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்தச்ச மையற்பித மனோபுத்தி மாமே வைசிசி அசம்சேக. அர்ஜுனா, நீ எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் தஸ்மா சர்வேஷு காலேஷு, நீ எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் தஸ்மா சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர, என்னையே நினைத்துக் கொண்டு யுத்தச்ச, உன் கடமை செய். என்னையே நினைத்துக்கொண்டு உன் கடமை செய். உன் மனம் புத்தி செயலெல்லாம் எனக்கு அர்ப்பணித்து, உன் மனம் புத்தி செயலெல்லாம் எனக்கு அர்ப்பணித்து எனக்காக நீ செயலாற்றுவையானால் நீ கட்டாயம் என்ன வந்து அடைவாய். அதுல எந்த சந்தேகம் இல்லைங்க. தஸ்மா சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்தச்ச மையற்பித மனோபுத்தி மாமே வைசசி அசம்சேக. அசம்சேக நசம்சேக மாசுச்சக அப்படிங்கிற வார்த்தை பகவத்கீதையில திரும்ப திரும்ப வரும். ரிப்பீட்டடா சொல்றார். பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம். ஏன்னா இங்க பகவான் சொல்லிட்டு இருக்கார். பகவானுடைய வார்த்தை மேல நமக்கு சந்தேகம் வேண்டாம். பகவான் இருக்கும்போது பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அப்போ நம்முடைய எண்ணங்கள் சிந்தனை எல்லாம் கிருஷ்ணர் மேல நிறுத்தணும். அதற்கு ஒரு அழகான வாய்ப்பு தான் பகவான் லீலைகளை பற்றி கேட்பது. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கிருஷ்ணரை பற்றி கேட்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அறியாமையிலிருந்து விடுபடுறோம், பயத்திலிருந்து விடுபடுவோம், தேவையில்லாத கவலையிலிருந்து விடுபடுவோம். இதுதான் ஸ்ரீமத் பாகவதத்துல வியாச மகரிஷி ரொம்ப அழகா சொல்றாரு. அஹ் வியாசர் என்ன அழகா சொல்றாரு? யஷ்யாங்கை ஸ்ரூயமானாயா கிருஷ்ணே பரம பூருஷே பக்திலுத்பத்ததே பும்சக சோக மோக பயாபகா. யார் ஒருத்தர் தொடர்ந்து கிருஷ்ணரை பத்தி கேட்கிறாங்களோ, கிருஷ்ணரை பத்தி தொடர்ந்து கேட்கும்போது அவங்களுக்கு சோகம் கிடையாது, எதுக்கும் சோகப்பட வேண்டியதில்லை. பயம் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை, எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. சோகமும் தேவையில்லை, கவலையும் தேவையில்லை, பயமும் தேவையில்லை. இந்த மூணும் தான் நம்ம வாழ்க்கையில பெரும் பிரச்சனையே இல்லையா? இந்த ஜட உலகத்துல இருக்கிற மக்களுக்கு பெரும்பாலும் ஏதாவது விஷயத்துக்கு பயந்துட்டு இருப்பாங்க. எதுக்காவது எதையாவது நினைச்சு பயந்துகிட்டு இருப்பாங்க, எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க, எதுக்காவது ஏக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி அறியாமையில இருப்பாங்க இல்லையா? அப்ப இதுல இருந்து வெளியில வரணும்னா நம்ம கிருஷ்ணரை பத்தி கேட்கணும். கிருஷ்ணரை பற்றி எவ்வளவுக்குள்ள நம்ம கேட்கிறோமோ அவ்வளவுக்குள்ள தூய்மை அடையும். அதனால இந்த தாமோதர மாதம் மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு. இந்த தாமோதர மாதத்துல பகவானுடைய லீலைகளை பற்றி கேட்பது பெரும் பாக்கியம். தாமோதர மாதத்துல மட்டுமல்ல, நித்தியம் பாகவத சேவையா, நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா பகவதீர் உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு, நம்ம இதயத்துல நிறைய தேவையில்லாத எண்ணங்கள்லாம் இருக்கு. அழுக்குகள், காமம், கோபம், பேராசை, பொறாமை, அகங்காரம், பொய்கருவம், நிறைய இருக்கு இல்லையா? இது போகணும். இதெல்லாம் போகணும்னா நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு, இந்த அபத்திரம் எல்லாம் போய் சுபத்ரா மங்களமான எண்ணங்கள் உள்ள வரணும்னு சொன்னா நித்தியம் பாகவத சேவையா, புத்தக பாகவதத்துக்கும் பக்தர் பாகவதத்துக்கும் சேவை பண்ணணும். அப்படி புத்தக பாகவதத்துக்கும் பக்தர் பாகவத்துக்கும் சேவை பண்ணும்போது பக்தி அஹ், அஹ், நித்தியம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பகவதி நிஷ்டிக்கு, நமக்கு தூய பக்தி கிடைக்கும். அதனால நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வைஷ்ணவர்களுக்கும் பகவானுக்கும் சேவை செய்யறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க கிட்ட இருந்து கேட்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைவோம். சரி, அப்போ வந்து கிருஷ்ணருடைய லீலைகள், பகவான் லீலைகள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப சுவையானது, ரொம்ப ஆனந்தம் தரக்கூடியது. கிருஷ்ணாவுடைய லீலைகள்னாலே பேரானந்தம் தரக்கூடியது. அப்போ ஒரு முறை என்ன நடந்தது? நம்ம இந்த தாமோதர மாதமா இருக்கிறதுனால தாமோதரன் கோபாலுடைய லீலைகள். ஒரு முறை பிருந்தாவனத்துல, அதுவும் குறிப்பா இந்த பிருந்தாவன லீலை இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப சுவையானது. அதனாலதான் பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் இருக்கும்போது கிருஷ்ணருடைய கோபிகளோடு கிருஷ்ணர் பண்ண இந்த பிருந்தாவன லீலைகள் அதையும் நினைவில் கொள்றார். ஏன்னா பகவான் எப்போதுமே தன் பக்தனுடைய லீலைகளை, அதாவது பக்தனோடு லீலை செய்வதிலும் பக்தர்களுடைய தெய்வீகமான குணங்கள், பக்தர்களது தெய்வீக குணங்கள், அந்த பக்தனுக்கு பகவானுக்குள்ள அன்பு பரிமாற்றம்,
அதை வந்து பகவான் அனுபவிக்கிறார். அதை எப்பவுமே பகவான் அனுபவிக்கிறார். அதனால கிருஷ்ணரை எப்படி சந்தோஷப்படுத்துறது? இப்போ ஒரு கேள்வி, எல்லாருக்கும் என்ன கேள்வினா, கிருஷ்ணரை எப்படி சந்தோஷப்படுத்துறது, என்ன செஞ்சா கிருஷ்ணர் சந்தோஷம் அடைவாரு அப்படின்னு ஒரு கேள்வி. நீங்க பதில் தெரிஞ்சவங்க சேட் பாக்ஸ்ல போடலாம். யாருக்கா பதில் தெரியும்னா நீங்க சேட் பாக்ஸ்ல போடலாம். என்ன பண்ணா கிருஷ்ணர் சந்தோஷப்படுவாரு, எப்படி கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறது? அதுக்கான ரகசியம் வந்து பீஷ்மர் சொல்றார். அதற்கான ரகசியம் என்னன்னு பீஷ்மர் சொல்லித்தரார். பீஷ்மர் என்ன சொல்லித்தராரு? கிருஷ்ணரை எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்னா, பகவான் தன் பக்தனோடு செய்யற அன்பு பரிமாற்றம், பக்தருடைய தெய்வீகமான குணங்கள். ஒரு கிருஷ்ண பக்தரை நம்ம புகழும் போது, வைஷ்ணவரை புகழும் போது, வைஷ்ணவருக்கு சேவை பண்ணும்போது கிருஷ்ணா ரொம்ப சந்தோஷமாவார். அஹ் அப்புறம் இங்க சொன்ன மாதிரி பகவானது லீலைகளை பக்தர்கள் மத்தியில பேசும்போது அந்த பக்தன் பகவானுக்கு பிரியமானவர், பகவானுக்கு பிரியமானவராயிரும். எப்படியெல்லாம் வந்து நம்ம வைஷ்ணவருக்கு சேவை பண்றோமோ, எப்படிலாம் வைஷ்ணவருடைய புகழ் பாடுறோமோ, அப்பெல்லாம் பகவான் திருப்தி அடைவார். அதனால பீஷ்மர் என்ன பண்ணாரு? பகவான் கிருஷ்ணர் அவர் முன்னாடி நிக்கிறார். பீஷ்மர் அம்பு படிக்கல படுத்துட்டு இருக்கும்போது பகவான் அவர் முன்னாடி நிக்கிறார். அந்த பகவானை மகிழ்விக்கிறதுக்காக பிருந்தாவனத்து லீலைகள், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிருந்தாவனத்து கோபர்களோடும் கோபிகளோடும் அவர் செய்த லீலைகளை நினைவில் கொள்றார். இந்த பிருந்தாவனத்து பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கள்ளம் கபடமே இல்லாத பக்தர்கள். நீங்க இன்னைக்கு போனீங்கன்னா நீங்க இன்னைக்கு கண் கூட பார்க்கலாம். இந்த இந்த சத்சங்கத்துல எவ்வளவு பேர் விருந்தாவனம் ஜெய்ப்பூர் போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இதுல யாரா போயிருந்தா நீங்க சேட் பாக்ஸ்ல போடுங்க. அங்க போனா என்ன அனுபவம் கிடைக்குன்னா, இன்னைக்கு வந்து இதயபூர்வமான பக்தி அவங்க பண்றது. விருந்தாவனத்திலயும் ஜெய்ப்பூர்லயும் இருக்கிற பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அங்க இருக்கிற மக்கள், பிரஜவாசிகள், தாம்பாசிகள், அவங்க இதயத்திலிருந்து பக்தி பண்றாங்க. அவங்க இயல்பான பக்தர்கள். அவங்க எல்லாருமே இயல்பான பக்தர்கள், இதயபூர்வமா பக்தி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? பக்தி வளர்றதுக்கு முயற்சி பண்றோம். நம்ம பக்தர்களாக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே புரோபார் இயக்கத்துல ஸ்டூடெண்ட், மாணவர்களா இருக்கும். நம்ம எல்லாருமே புரோபார் இயக்கத்துல மாணவர்களா இருக்கோம். நம்ம பக்தியில பக்குவம் அடைவதற்கு, பக்தன் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம விருந்தாவனம் ஜெய்ப்பூர்லாம் போனோம்னா அங்க இருக்கிறவங்க இயல்பான பக்தர்கள், இதயபூர்வமா பக்தி பண்றாங்க. அவங்களுடைய ஒரு அசைவும் பக்தி தான். அவங்க நடந்து போகும்போது, நிற்கும் போது, பேசும்போது ராதே ராதே, ஜெய் ராதே, ஜெய் ராதே, ராதே ராதே, ஜெய் கிருஷ்ணா அப்படி சொல்லிதான் பேசுவாங்க. நம்ம ஏதோ ஒரு விஷயம் தொடங்கினா ஜெய் கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே ராதே அப்படிதான் தொடங்குவாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, அவங்க இயல்பான பக்தர்கள். அவங்க இதயத்துல எப்பவுமே பகவானது தாமரை திருப்பாதங்களை நினைச்சுட்டே இருக்காங்க. எப்பவுமே பகவான் லீலைகளை நினைச்சுட்டே இருக்காங்க. பகவானுக்கு சேவை பண்ணிட்டே இருக்காங்க. ம். அந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு உற்சாகம் வரும் கிருஷ்ண பக்தியில. அப்ப இதயபூர்வமான பக்தி, நம்ம இதயத்துல எப்படி கிருஷ்ண உணர்வை இதயபூர்வமா செய்யறது, எப்படி இதயபூர்வமா அனுபவிக்கிறது, அதை வந்து நம்ம அந்த மாதிரி கள்ளங்கபடம் இல்லாத பக்தர்கள் இருந்து கத்துக்கணும். கள்ளம் கபடம் இல்லாத பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இதயத்துல இயல்பாவே கிருஷ்ண பக்தி இருக்கும். சோ அந்த இயல்பா கிருஷ்ண பக்தி இருக்கிறதுனால அவங்க இதயத்துல இயல்பா கிருஷ்ண பக்தி இருக்கு. அவங்க உணர்வுல வந்து எந்த கலங்கமும் இல்லை. சோ அப்போ நம்ம அந்த 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 இதை வளர்த்துக்கணும். நம்ம இதயத்துல வந்து அந்த உணர்வு நமக்கு வரணும். எப்படி வந்து இதய இதயபூர்வமா மானசீகமா கிருஷ்ணருக்கு பக்தி செய்யறது. இதயபூர்வமா ஆத்மார்த்தமா, இது தெளிவா சொல்ல போனா ஆத்மார்த்தமான பக்தி. நம்ம செய்யக்கூடிய சேவை வந்து ஆத்மார்த்தமாகவும் பக்தி மனப்பான்மையோடையும் பக்தி பூர்வமா இருக்கணும். அதுக்கு நம்ம பயிற்சி எடுத்துக்கணும். அப்போ புரோபார் புத்தகங்களை தொடர்ந்து படிக்கும்போது, இந்த மாதிரி சத்சங்கத்துல வந்து தொடர்ந்து கேட்கும்போது நம்ம இதயத்தில் இருக்கிற அனுத்தங்கள்லாம் போய் ஆத்மார்த்தமான பக்தி செய்ய ஆரம்பிக்கும். அதனால இந்த விருந்தாவன லீலையினாலே ஆத்மார்த்தமா நடக்கக்கூடியதுதான், இதயபூர்வமா நடக்கு. அந்த விருந்தாவனத்தில் இருக்கிற கோபர்களும் கோபிகளும் கள்ளம் கபடம் இல்லாத பக்தர்கள். அவங்க இதயத்துல காமம், கோபம், பேராசை எதுவும் கிடையாது. அவங்க ஒரே குறிக்கோள் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தணும். கிருஷ்ணர் பகவான் கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்தவரை கிருஷ்ணர் ஆயிரகுலத்துல ஒருத்தர், நந்தகோபருடைய மகன், நந்தகோபரின் புதல்வன், யசோதரிய குழந்தை, அவ்வளவுதான் தெரியும். பகவானும் அந்த அனுபவிக்கிறார். அந்த பக்தர்களோடு பகவானும் குழந்தையா இருந்து அனுபவிக்கிறார். அப்போ ஒரு முறை விருந்தாவனத்துல
வத்சாசுரன் ஒரு அசுரன் வந்தார். வத்சாசுரன். இந்த கம்சன் என்ன பண்ணாரு? குழந்தை கிருஷ்ணரை கொல்றதுக்காக நிறைய அசுரலை அமைச்சிட்டே இருந்தார். அதுல ஒரு அசுரன் வந்து வத்சாசுரன். இவன் வந்து ஒரு கண்ணுக்குட்டியோட வடிவுல வந்தார். கன்று குட்டியோட வடிவுல. ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து அப்போ கோகுலத்துல என்ன ஒரு சேவை கொடுத்திருந்தாங்கன்னா, கன்றுகள் எல்லாம் மேய்ச்சல் கூட்டிட்டு போகணும். அதாவது 5 வயசு வரைக்குள்ள குழந்தை, 5ல இருந்து 6 வயசு, 6 வயசு வரைக்குள்ள குழந்தை என்ன பண்ணணும்னா கண்ணு குட்டிக மேய்ச்சல் நடத்தி கூட்டின்னு போகணும். அப்ப கிருஷ்ணரும் பலராமரும் கன்றுகளை மேய்ப்பாங்க. கிருஷ்ணரும் பலராமரும் நண்பர்களோட யமுனா நதிக்கரை, கோவர்த்தன மலை, இங்கெல்லாம் கன்றுகளை கூட்டின்னு போவாங்க. அப்போ இதை நல்லா தெரிஞ்சுட்டு ஒரு அசுரன் என்ன பண்ணா, கன்று குட்டியோட வடிவுல வந்தான். கன்று குட்டியோட வடிவுல வந்து கிருஷ்ணரி பலராமரை கொல்லணும். அதுதான் அவனுடைய நோக்கம். அவன் நோக்கம் என்னது? கண்ணுக்குட்டியோட வடிவுல போய் கிருஷ்ணரை கொல்லணும். சோ கிருஷ்ணர் எல்லா இதயத்திலயும் பரமாத்மாவா இருக்காரு. எல்லா ஜீவன இதயத்திலயும் பரமாத்மாவா இருக்காரு. அந்த அசுரனுடைய இதயத்திலயும் பரமாத்மாவா இருக்காரு. பகவானுடைய அனுமதி இல்லாம அவருக்கு தெரியாம என்ன நடக்கும்? அப்போ ஒரு சந்தேகம் வரும். விருந்தாவனத்துக்குள்ள எப்படி அசுரங்க வந்தாங்க? ஏன்னா விருந்தாவனம்ங்கிறது அது பகவான்ல இருந்து வேறான இடமே அல்ல. அது தாமம். தாமம்னு சொன்னா அங்க பகவான் நித்தியமா வாசம் பண்றார். அந்த இடமும் கிருஷ்ணரும் வேற வேற கிடையாது. அப்போ பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் வந்து நித்தியமா லீலை பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய பால்ய லீலைகள் ஃபுல்லா, குழந்தை லீலை ஃபுல்லா பிருந்தாவனத்துல தான் நடந்தது. எல்லா லீலையும் முழுவதும் பிருந்தாவனத்துல தான் நடந்தது. அப்போ பிருந்தாவனத்துல பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் கூட பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் கூட பகவான் லீலைகளை தியானம் பண்றதுக்காக பர்வதமா இருக்காங்க. நந்தகாவ். நந்தகாவ்ங்கிறது வந்து கிருஷ்ணருடைய அரண்மனை. இன்னைக்கு நீங்க விருந்தாவனம் போனீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு இடம் நந்தகாவ். அதுல கிருஷ்ணருடைய அரண்மனை இருக்கு. அந்த அரண்மனையில ஒரு ஒரு சின்ன மலை, அந்த மலை மேலதான் அரண்மனை இருக்கு. ஒரு சின்ன ஒரு குன்று, ஒரு மலை. அந்த மலையில தான் அந்த கிருஷ்ணருடைய அரண்மனை இருக்கு. அந்த மலை வேற யாரும் இல்ல, சிவபெருமானே பர்வத ரூபத்துல தியானம் பண்ணிட்டு இருக்கார். பகவானுடைய லீலைகள், பகவானுடைய லீலைகளை காண்பதற்காக மகாதேவர் சிவபெருமான் ஒரு பர்வத ரூபத்துல இருக்கார். அந்த மலை மேலதான் அந்த பகவானுடைய வீடு இருக்கு. நந்தகோபருடைய வீடு, நந்த பவன் அல்ல நந்தகாவ் அப்படின்னா நந்த மகாராஜோட வீடு, கிருஷ்ணருடைய வீடு. நீங்க போனா பார்க்கலாம். கிருஷ்ணருக்கு ஜெயில் உண்டு, கிருஷ்ணருக்கு வீடு உண்டு, கிருஷ்ணருக்கு அரண்மனை உண்டு, எல்லாம் இருக்கு. எல்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இன்னைக்கும் அங்க போனோம்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் எந்த சிறைச்சாலையில தோன்றினாரோ அது அப்படியே இருக்கு. பகவான் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில ஒரு சிறைச்சாலையில தோன்றினார். நீங்க யாராவது போயிருந்தீங்கன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல போகலாம். அதே ஜெயில் தான். யாருமே ஜெயிலுக்கு போகணும்னு விரும்ப மாட்டாங்க இல்லையா? யாராவது ஜெயிலுக்கு போகணும்னு விரும்புவாங்களா? ஆனா பக்தர்கள்லாம் ஜெயிலுக்கு போகணும்னு விரும்புவாங்க. எந்த ஜெயிலுக்கு? பகவான் பிறந்த ஜெயிலுக்கு. பக்தர்கள்லாம் ஜெயிலுக்கு போகணும்னு விரும்ப மாட்டாங்க. யாருமே, சாதாரண மனிதன் கூட ஜெயிலுக்கு போகணும்னு விரும்ப மாட்டான். ஒரு திருடன் கூட ஜெயிலுக்கு போகணும்னு விரும்ப மாட்டான். ஒரு திருடன் கூட ஜெயிலுக்கு போகணும்னு விரும்ப மாட்டான். ஆனா பக்தர்கள்லாம் ஜெயிலுக்கு போக ஆசைப்படுறாங்க. பக்தர்கள் போக விரும்புற ஜெயிலுக்கு போற ஆசை என்னது? ஒருத்தர் போயிருக்காங்க. பக்தர்கள்லாம் ஜெயிலுக்கு போக ஆசைப்படுறாங்க. அந்த ஜெயிலு தான் பகவான் தோன்றிய சிறைச்சாலை, மதுராபுரியில இருக்கு. ராமன் பிறந்தது அரண்மனையில், கண்டவர் மக்கள் அனைவருமே. கண்ணன் பிறந்தது சிறையினிலே, கண்டவர் தாயும் தந்தையுமே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா, ராமா ராமா ஹரே ஹரே. ராமச்சந்திர பிரபு பகவான் ஸ்ரீ ராமரா அவதரிச்சது அயோத்தியால. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் தரிசனம் பண்ணாங்க. ராமன் பிறந்தது அரண்மனையில், கண்டவர் மக்கள் அனைவருமே. ஆனா கண்ணன் பிறந்தது சிறையில். பகவான் பிறந்தது சிறைச்சாலையில. கம்சன் சிறையில போட்டு வச்சிட்டார். அஹ் கம்சன் வந்து வசுதேவரும் தேவியும் ஜெயில போட்டு வச்சிட்டார். அந்த சிறைச்சாலையில் பிறந்தார். சிறையில் பூத்த சின்ன மலர், சிறையில் பூத்த சின்ன மலராக அந்த சிறைச்சாலையில பகவான் தோன்றினார். கண்ணன் பிறந்தது சிறையினிலே. கண்டவர் தாயும் தந்தையும், அப்பா அம்மா மட்டும்தான் கிருஷ்ணரை தரிசனம் பண்ண முடிச்சு. அப்ப அந்த இடம் இருக்கு. அங்கிருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும். நீங்க ஜென்மாஷ்டமி டைம்ல இந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. வசுதேவர் கோடையில் எடுத்துன்னு வருவாரு, ஆதிசேஷன் கொடை பிடிக்கும், யமுனையை கடந்து போய் அந்த சிறைச்சாலையில தானா ஓப்பன் ஆயிடுத்து. இதெல்லாம் பகவானுடைய லீலை.
தன் பக்தனோடு அன்பு பரிமாற்றம் செய்வதற்காக ஆன்மீக உலகத்துல கோலோக விருந்தாவனத்துல பகவான் நித்தியமா எந்த லீலை பண்ணிட்டு இருக்காரோ அதே லீலையை இந்த பூமியில செஞ்சார். அதான் பூலோக விருந்தாவனம். இப்போ விருந்தாவனம் இருக்கு இல்லையா, டெல்லி பக்கத்துல, மதுரா பக்கத்துல, அந்த விருந்தாவனம் பூலோகத்துல இருக்கிற விருந்தாவனம். இந்த விருந்தாவனம் கோலோக விருந்தாவனம் வேற வேற இல்ல. அப்ப அங்க என்னென்ன லீலையெல்லாம் பகவான் செஞ்சாரோ, இங்க பீஷ்மர் சொன்ன மாதிரி தன் பக்தனோடு அன்பு பரிமாற்றம் செய்வதற்காகவும் பக்தர்களை மகிழ்விக்கிறதுக்காகவும் பகவான் இந்த லீலை செய்யறார். அதே லீலைய இந்த பூமியில செய்யறார். அப்ப நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்குது அந்த லீலைகளை கேட்பதற்கு, பாடுவதற்கு, நினைவில் கொள்வதற்கு வாய்ப்பு வந்துருச்சா? தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சத்வதாம்பதி ஸ்ரோத்ரவ்ய கீர்த்திதவ்யஸ்ய பூஜ்ய நித்தியே பூஜ்ய நித்தியதா. அப்போ பகவான் இந்த விருந்தாவன் செய்த லீலைகள்லாம், விருந்தாவனத்துல பகவான் செய்த லீலைகள்லாம் நம்ம அவரை பற்றி கேட்பதற்கும் பாடுவதற்கும் நினைவில் கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பு. அப்புறம் இந்த இடத்த போய் தரிசனம் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க விருந்தாவனம் போனீங்கன்னா உட்கல் பந்தன் ஒரு இடம் இருக்கு கோகுலத்துல, விருந்தாவனத்துல. அங்க யாரோ போயிருந்தா நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க. விருந்தாவனத்துல கோகுலத்துல உட்கல் பந்தன் ஒரு இடம் இருக்கு. அங்கதான் யசோதாமா கிருஷ்ணர் உரல்ல கட்டி வச்சாங்க. அதே இடம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி, 5500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த லீலை இன்னைக்கும் நீங்க போனா பார்க்கலாம். அதே இடம், அதே இடம், கோகுலம், பிருந்தாவனம், அதெல்லாம் அப்படியே இருக்கு. நந்தகம். அதே மாதிரி ஸ்ரீமதி ராதாராணியோட அரண்மனை பர்ஷானாங்கிற இடத்துல இருக்கு. ஸ்ரீமதி ராதாராணி அவங்க தோன்றிய இடம் வந்து ராவல். அந்த ராவல் பக்கத்துல பர்ஷானான்னு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் வந்து 4 மலைத்தொடர் இருக்கும். 4 மலைத்தொடர். அந்த 4 மலைத்தொடரும் பிரம்மாவுடைய 4 சிரசு. பிரம்மாவுடைய 4 சிரசும் 4 பர்வதமாக. பிரம்மா வந்து பர்வத ரூபத்துல பகவானுடைய லீலைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் பர்ஷானால். ராதாகிருஷ்ணன் லீலைகளை பிரம்மா பர்வத ரூபத்திலிருந்து பர்ஷானால் அனுபவிச்சுட்டு இருக்கார். ரொம்ப அழகான ஒரு ஸ்தலம். 4 மலையிலும் 4 கோயில்கள், அழகழகான கோயில்கள் இருக்கு. வாழ்க்கையில ஒரு தடவையாவது போய் பார்க்க வேண்டிய இடம் பர்ஷானா. மிக அருமையான ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம். அப்போ இந்த மாதிரி பகவான் கிருஷ்ணருடைய லீலைகள், அவர் யசோதாமா உரல்ல கட்டினது, நந்தகோபருடைய அரண்மனை, ஸ்ரீமதி ராதாராணியின் அரண்மனை, இதுல இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம். கிருஷ்ணர் மண்ணை உண்ட இடம், பிரம்மாண்ட காட், யமுனை நதிக்கரையில கிருஷ்ணா மண்ணு சாப்பிட்ட இடம் பிரம்மாண்ட காட்டுன்னு அழைக்கப்படுது. பிரம்மாண்ட காட்னா பிரம்மாண்டத்தை காட்டி அருளிய படித்துறை. காட் அப்படின்னா படித்துறை, யமுனையின் படித்துறை. அந்த யமுனை நதிக்கரையில தான் கிருஷ்ணர் மண்ணு சாப்பிட்டார். யமுனா மண்ணு சாப்பிட்டார். யமுனா மண்ணை ஏன் போய் கிருஷ்ணர் சாப்பிட்டாரு? பக்தர்களின் பாத துளி, பக்தர்களின் பாத துளியை தலையில் தாங்கிக் கொள்வதும், பக்தருடைய பாத தூசியை வந்து நாம் பருகுவதும், பக்தர் மீதி உண்ட மகா பிரசாதத்தை நாம் ஏற்றுக்கொள்வதும், பக்தருடைய பாதம் கல்விய சரணாமிரதத்தை தலையில் தெளித்துக் கொண்டு பருகுவதும் உடனடியா நம்மளை வந்து எல்லா விதமான பௌதிக கலங்கத்திலிருந்தும், பௌதிக கலங்கம், பௌதிக பற்றுதல், தேவையில்லாத அனர்த்தங்கள், இதெல்லாம் நம்ம இதயத்தை விட்டு விலகிடும். நம்ம தூய்மை அடைவோம். அப்போ பகவானே பக்தன் தூசி எடுத்து வாயில போட்டுன்றார். அதுதான் காரணம். இல்லாட்டி பகவான் ஏன் மண்ணு சாப்பிடணும்? அவங்க வீட்டுல வெண்ணெய் இல்லையா, பால் இல்லையா, தயிர் இல்லையா, பால் கோவா இல்லையா? 9 லட்சம் பசு இருந்தது நந்தகோபர் வீட்டுல. அதனால பகவான் இந்த லீலையை செய்தார். அப்ப யசோதாமா வாயை திறக்க சொன்னா அண்ட சராசரங்களையும் பாக்குறாங்க. அந்த கிருஷ்ணருடைய குழந்தையோட தாமோதரன் கோபால், கோபாலுடைய வாய்க்குள்ள அண்ட சர 14 லோகங்கள், அந்த 14 லோகத்தை ஆளும் தேவதைகள், பல்வேறு மலைகள், சமுத்திரங்கள், அந்த 14 லோகத்துக்குள்ள ஒரு பூலோகம், அந்த பூலோகத்துக்குள்ள ஒரு கோகுலம், அந்த கோகுலத்துல ஒரு யமுனா நதிக்கரை, அங்க கிருஷ்ணர், அந்த கிருஷ்ணருடைய வாய்க்குள்ள பிரம்மாண்டம், அந்த எண்ணற்ற பிரம்மாண்டத்துக்குள்ள ஒரு பூகோளம், அந்த பூகோளத்துக்குள்ள ஒரு விருந்தாவனம், அங்க கிருஷ்ணர். இப்படியே யசோதாமா பிரமிச்சு போனாங்க. இது என் குழந்தையா? இது ஏதோ தேவதையா? யாரு இது? எப்படி இதை நான் புரிஞ்சுக்கிறது? யசோதாமா குழம்பி போனேன். அதுக்கப்புறம் பகவான் வந்து யசோதாமா வந்து குழப்பம் அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே மறைச்சிட்டார். தன் யோகமாய சக்தினால மறைச்சிட்டு அவர் தன்னோட குழந்தையை போல நடந்துட்டார். அந்த பிரம்மாண்டங்களை காட்டி அருளினார். யாருக்காக? நம்மை போன்றவர் புரிந்து கொள்ள வேண்டும், கிருஷ்ணர் ஒரு சாதாரண குழந்தை அல்ல. அவர் பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவர் மண்ணு சாப்பிட்டாலும் சரி சரி, அவர் வெண்ணெயை சாப்பிட்டாலும் சரி, அவரு முழுமுதற் கடவுள். அந்த லீலை அங்க நடந்தது.
அப்ப நம்மை போன்றவங்க புரிந்து கொள்வதற்காக பகவான் எண்ணற்ற பிரம்மாண்டங்களை காமிச்சு நான் தான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் ஸ்தாபனம் பண்றேன். யசோதா அம்மா பொறுத்த வரைக்கும் அவங்க குழம்பி போனாங்க. இந்த குழந்தை என் குழந்தையா, இல்ல ஏதோ ஒரு தேவதையா, இல்ல நாராயணன் எனக்கு குழந்தையா வந்துட்டாரா அப்படின்னா, யசோதா அம்மாவுக்கு கிருஷ்ணர் மேல சந்தேகம் வந்துடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? கிருஷ்ணரை மிரட்ட மாட்டாங்க, கிருஷ்ணரை கண்டிக்க மாட்டாங்க, கிருஷ்ணரை மடியில போட்டு பால் கொடுக்க மாட்டாங்க. கிருஷ்ணரை எடுத்து ஆல்டர்ல உட்கார வச்சு ஆரத்தி பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க. நீங்க முழுமுதற் கடவுள். அதை வந்து யசோதாமாவும் விரும்பல, கிருஷ்ணரும் விரும்பல. யசோதாமா கிருஷ்ணர் தன் குழந்தையா இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. பகவானும் யசோதாமாவுடைய தாய் அன்பை வந்து அனுபவிக்கிறதுக்காக ஒரு குழந்தையாவே லீலை செய்யறாங்க. இதுதான் வந்து பக்தனுக்கும் பகவானுக்குள்ள அன்பு பரிமாற்றம். அதனால இந்த பிரம்மாண்ட காட்டு பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நந்தகாம், பர்ஷானா, அதுக்கப்புறம் வந்து இந்த யசோதாமா கிருஷ்ண உரலை கட்டின இடம் உத்கல் பந்தன், கோகுலம் எல்லாமே இன்னைக்கு இருக்கு, அப்படியே இருக்கு. அப்போ இந்த லீலைகள்லாம் வந்து நம்ம பாகவத்துல படிக்கிறோம், பாகவத்துல கேட்கிறோம். அது நேர்லயே போய் பார்க்கலாம் கண் கூட. அந்த 5500 வருஷத்துக்கு மேல நடந்த இடங்கள் எல்லாம் அப்படியே இருக்கு, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ரொம்ப அழகான லீலை. அப்போ ஒரு முறை கிருஷ்ணரை வந்து வத்சாசுரன் ஒரு அசுரனை கொன்னார். வத்சாசுரன் அவர் கன்று குட்டிய வடிவில வந்தான். அந்த கன்று குட்டியோட வடிவில வந்தான். அப்ப நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? இந்த விருந்தாவனத்துக்குள்ள தேவர்களே நுழைய முடியல, அவங்களே தவம் இருக்காங்க பகவான் லீலை பார்க்கணும். பகவானது பால்ய லீலைகளை காண்பதற்காக பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள், நாரதரை போன்றவங்க, உத்தவரை போன்றவங்க தவம் இருக்காங்க. உத்தவர் விருந்தாவனத்துல ஒரு தூசியா இருக்குன்னு ஆசைப்பட்டு தவம் இருக்காரு, ஒரு புல்லா இருக்கணும். இங்க கோவர்த்தன மலை அடிவாரத்துல உத்தவ குண்டுன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து உத்தவர் விருந்தாவனம் வந்தப்போ இந்த விருந்தாவனத்து பக்தருடைய பக்தியை பார்த்து இவங்க பக்திக்கு நான் எனக்கு எவ்வளவு தூரம் ஏணி வச்சாலே எட்டாது. ஏன்னா உத்தவர் நினைச்சிட்டு இருக்கார் துவாரகையில, அவர் கிருஷ்ணருக்கு பக்கத்திலே இருக்கார், கிருஷ்ணருக்கு மிக பிரியமான நண்பர், கிருஷ்ணருக்கு மிக பிரியமான பக்தன். உத்தவர் நினைச்சிட்டாரு, ஓ நான் கிருஷ்ணர் பக்கமே இருக்கேன், எப்பவுமே கிருஷ்ணர் கூட இருக்கேன், நான் தான் பெஸ்ட் டிவோட்டி, நான் தான் கிரேட் டிவோட்டி, நான் தான் உயர்ந்த பக்தன். அப்ப கொஞ்சம் ஒரு கர்வம் வந்துடுது அவருக்கு. அப்ப பகவான் என்ன செஞ்சாரு? ஆனா துவாரகையில எப்போ கிருஷ்ணா அழுதுட்டே இருக்கு, துவாரகையில எப்பவுமே கிருஷ்ணா கோபிகள் நினைச்சு அழுதுட்டே இருக்கு. அப்ப உத்தவருக்கு புரியல, ஏன் இந்த கிருஷ்ணன் எப்பவும் கோபியை நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க, என்ன அவங்க பக்தி பண்றாங்க. அப்போ ஒரு நாள் கிருஷ்ணர் உத்தவரை கூப்பிட்டு, நீங்க விருந்தாவனம் போங்க, நான் வந்து மதுரை போயிட்டு வரேன்னு சொல்லி வந்தேன், விருந்தாவனத்துல இருந்து மதுரா போயிட்டு வரேன்னு சொல்லி வந்தவன், நான் போகவே இல்லை, எல்லாம் என்னைய நினைச்சு அழுதுட்டே இருப்பாங்க. அந்த விருந்தாவனத்துல கோவர்த்தன மலை அடிவாரத்துல புஞ்சலிகா லோட்டா பாபா மந்திர்னு ஒரு கோயில் இருக்கு. புஞ்சலிகா லோட்டா பாபா மந்திர். இந்த புஞ்சலிகா லோட்டாங்கிறவர் வந்து ஒரு கோபன், கிருஷ்ணருடைய நண்பர்கள்ல ஒருவர். இந்த மாதிரி கிருஷ்ணர் மதுராபுரிக்கு போறாரு கேள்விப்பட்டோன்னு ஓடி வர்றார், பிரசாதம் எடுத்துன்னு வர்றார். அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, இங்கேயே இரு, நான் இப்ப வந்துருவேன், நான் மதுரா போயிட்டு வரேன்னு சொல்லி போனவர் தான், திரும்பி வரவே இல்லை. இன்னைக்கும் அந்த கோபுரம் உட்கார்ந்துட்டு இருக்காரு, கிருஷ்ணர் வருவாரு. 5500 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் சொல்லிட்டு போனாரு, ஏ பொஞ்சலிக்கா பாபா, நீ இங்கே இரு, நான் விருந்தாவனம் போய் நான் வந்து மதுரா போயிட்டு வரேன். போனவர் திரும்ப வரவே இல்லை. இன்னைக்கும் காத்துட்டு இருக்காரு, கிருஷ்ணர் வருவார்னு கையில பிரசாதம் வச்சுட்டு. இதுதான் பக்தி. கள்ளம் கவடம் இல்லாத பக்தி, அவ்வளவு அன்பு பிரேமம். இன்னைக்கும் ஒரு நாள் பகவான் வருவாருன்னு காத்துட்டு இருக்காரு இந்த புஞ்சலிகா லோட்டா பாபா. இந்த புஞ்சலிகா லோட்டா பாபா மந்திர்ங்கிறது கோவர்த்தனம் பரிக்கிரமா பண்ணும்போது நீங்க பார்க்கலாம். அப்படியே பரிக்கிரமா பண்ணிட்டு வரும்போது உத்தவ குண்டான்னு ஒரு இடம் வரும். உத்தவ குண்டு, குண்டுனா குளம், உத்தவ குண்டுனா உத்தவர் தவம் செய்த இடம். உத்தவர் விருந்தாவனம் வந்தாரு, அங்க வந்து பார்த்தா எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. துவாரகையில கிருஷ்ணர் அழுதுட்டு இருக்காரு. உத்தவர் பார்த்தாரு, துவாரகையில கிருஷ்ணர் அழுகிறாரு, கோபிகளே நினைச்சு அழுதுட்டு இருக்காரு. இப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? உத்தவரை விருந்தாவனத்துக்கு அனுப்பிச்சாரு, நீங்க போய் சொல்லுங்க நான் இந்த மாதிரி திரும்ப வந்துருவேன்னு சொன்னேன், நான் போவே இல்லை, சீக்கிரம் ஒரு நாள் கிருஷ்ணர் வருவாருன்னு போய் சொல்லி அவங்களெல்லாம் சமாதானப்படுத்துங்க, அவங்க அழுதுட்டே இருப்பாங்க. சோ உத்தவர் விருந்தாவனம் வந்தா நந்தகோபுரி யசோதையும் அழுதுட்டே இருக்காங்க. அவங்க உத்தவரை பார்த்தோன்னே கேட்கறாங்க, கிருஷ்ணர் எப்படி இருக்கான், சாப்பிட்றானா, அவன் என்கிட்ட தான் பால் குடிச்சிட்டு இருந்தான், என் மடியில தான் தூங்குனான், இப்ப எப்படி இருக்கான்னு நலம் விசாரிக்கிறாங்க. அப்போ உத்தவர் சொன்னாரு, யசோதா நந்தகோபா, ஓ யசோதாமா, நந்தகோபா, கிருஷ்ணரை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க, அவர் முழுமுதற் கடவுள், அவர் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், பரம புருஷோத்தமன், பரந்தாமன் அப்படின்னு கிருஷ்ணருடைய
தெய்வீகமான குணாதிசயங்களும் அவரது அவர் அவர் அவரே முழுமுதற் கடவுள் பறைசாற்றுகிறார் உத்தவர். ஆனா நந்தகோபுரால ஏத்துக்க முடியல. நந்தகோபுர் யசோதாவை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. உத்தவா, உனக்கு வேணா கிருஷ்ணர் கடவுளா இருக்கலாம், உனக்கு வேணா அவர் பகவானா இருக்கலாம், எனக்கு அவன் குழந்தை. எப்பவும் நந்தகோபுர் சொல்ற கிருஷ்ணர் என் மடியில தான் தூங்குவான். யசோதம்மா சொல்றாரு கிருஷ்ணர் என்கிட்ட தான் பால் குடிப்பார். நான் குறும்பு பண்ணப்போ அவர் கண்டிச்சிருக்கேன். அப்படிதான் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி கிருஷ்ணரை கடவுள்னு சொல்லலாம்? உங்களுக்கு வேணா அவர் கடவுளா இருக்கட்டும், அவர் என் குழந்தை. சோ இப்படி கிருஷ்ணன் மேல அவங்க வச்சிருந்த அன்பை பார்த்து உத்தவர் பிரமிச்சு போனார். கள்ளங்கபடம் இல்லாத அன்பு. அதுக்கப்புறம் அங்க கோபிகள்கிட்ட போனா கோபிகள்லாம் தமால மரத்தை பிடிச்சுன்னு அழறாங்க. அங்க பிருந்தாவனத்துல தமால மரம் இருக்கும். அந்த தமால மரம் இப்படி கிருஷ்ணர் மாதிரி வளைஞ்சு நிற்கும். அதை பார்த்துட்டு அவங்க கிருஷ்ணரையே நினைச்சு அழுதுன்னு இருக்கு. அந்த உத்தவரை பார்த்தோன்னே உத்தவர் தோற்றத்துல கிருஷ்ணரை போலவே இருப்பார். மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், தாமரை போல கண்கள். சோ உத்தவரை பார்த்தோன்னே எல்லாம் கிருஷ்ணர் நினைச்சு ஓடி வந்து ஏமாந்து போனாங்க. பார்த்தா உத்தவர். அவங்க அழறாங்க. உத்தவரே, நீங்க வந்து பாருங்க, இந்த கிருஷ்ணர் எங்களை விட்டு போயிட்டார், எங்களை பிரிஞ்சு போயிட்டாரு. அவர் எங்களை நினைக்கிறாரோ இல்லையோ தெரியல, நாங்க அவரை நினைச்சுட்டே இருக்கோம். அவருக்கு என்ன, துவாரகையில நிறைய ராணிகள்லாம் இருப்பாங்க, எல்லா வசதி இருக்கு, எங்களை மறந்துருப்பாங்க. நாங்க ஒரு சாதாரண கோபர்கள் தானே, ஒரு சாதாரண மாடு மேய்க்கிற குலத்தை சார்ந்தவ தானே, எங்களை எல்லாம் கிருஷ்ணன் நினைச்சிட்டு இருப்பாரா? ஆனா எங்களால அவரை மறக்க முடியாது அப்படின்னு இவங்க அழறாங்க. உத்தவரை பார்த்து இந்த விருந்தாவனத்து கோபிகள்லாம் அழறாங்க. அப்பதான் உத்தவருக்கு புரிஞ்சுது, இந்த மாதிரி பக்தியோட உயர்ந்த பக்தி எப்படி இருக்க முடியும்? இவங்களை விட உயர்ந்த பக்தர் இருக்கவே முடியாது. நான் என்னமோ நினைச்சிட்டு இருக்கேன், கிருஷ்ணர் பக்கத்துல இருக்கேன், நான் தான் சிறந்த பக்தன்னு. ஆனா பிருந்தாவன வாசிகள் இருக்காங்களே, அவங்களை விட உயர்ந்த பக்தர் கிடையாது. அதனாலதான் சைத்தன்ய மாப்பு சொல்றாரு, ரம்யா காஞ்சி துபாசனா பிரஜபது. பக்தர்களே ரொம்ப உயர்ந்தவங்க பிருந்தாவனத்து கோபிகள். அந்த பிருந்தாவனத்து கோபிகள் கிருஷ்ணர் மேல வச்சிருக்கிற அன்புக்கு ஈடு இணை கிடையாது, கம்பேர் பண்ணவே முடியாது. அதனால உத்தவர் என்ன விருப்பப்பட்டாரு, அந்த விருந்தாவனத்துல ஒரு தூசியா இருக்கணும், ஒரு புல்லா இருக்கணும் அப்படின்னு தவம் பண்றாரு. அந்த விருந்தாவனத்துல ஒரு புல்லா இருந்து நான் தவம் செய்யணும் பகவான் லீலைகளை. அப்பேற்பட்ட ஸ்தலம் பிருந்தாவனம். ஆஹ் அந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் இருக்கு பிருந்தாவனத்துல. ஏன்னா அந்த பிருந்தாவன பக்திங்கிறது டாப் மோஸ்ட், மிக உயர்ந்த பக்தி, பிரேம பக்தி. அதை கொடுக்கதான் சைத்தன்ய மகாபிரபு வந்தார். சைத்தன்ய மகாபிரபு ஒரு இளம் சன்னியாசி. அவர் பக்கத்துல பெண்களே போக முடியாது, தள்ளிதான் நிப்பாங்க. ஆனா சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, பக்திலே உயர்ந்தவங்க விருந்தாவனத்து கோபிகள். கோபி பத பத கமலையோ தாச தாச தாசானு தாசன். நான் வந்து கோபிகளுடைய சேவகனுடைய சேவகனுடைய சேவகனா இருக்கணும்னு சைத்தன்ய மகாபிரபு பிரார்த்தனை பண்றாரு. இந்த மாதிரி உத்தவர் பிரமிச்சு போனார். இன்னைக்கும் அங்க தவம் பண்ணிட்டு இருக்கார். நாரதர் தவம் பண்ணிட்டு இருக்கார், பிரம்மா தவம் பண்ணிட்டு இருக்கார், சிவன் தவம் பண்ணிட்டு இருக்கார். எல்லாரும் கிருஷ்ணருடைய பால்ய லீலைகளை தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிருஷ்ண பகவான் ஒரு முறை இந்த வத்சாசுரன் இல்லையா பாருங்க, மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் தவம் இருக்காங்க கிருஷ்ணருடைய பால்ய லீலைகளை பார்க்கணும்னு. அப்படி இருக்கும்போது அசுரன் எப்படி விருந்தாவனத்துக்கு நுழைய முடியும்? இது பகவானுடைய லீலை ஏற்பாடு. இந்த அசுரங்கள் விருந்தாவனம் வருவாங்க, அவங்களை கொல்லும் போது பக்தர்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு. பக்தர்கள் மேலும் பகவானை சரணடைறாங்க. பக்தர்கள் இந்த லீலையை பத்தி கேட்பாங்க, பாடுவாங்க. இந்த ஓரொரு அசுரனும் ஓரொரு அனர்த்தம். கிருஷ்ணர் அசுரங்களை கொல்றதுன்னா நம்ம இதயத்துக்கு அனர்த்தங்களை போக்குற விருந்தாவனங்கிற பக்தி, இதயத்துல விருந்தாவன பக்தி, அல்லது இதயத்துல தாமோதரன் கோகுல பக்தி, அது நம்ம இதயத்துல வரணும்னு சொன்னா இந்த அனர்த்தங்கள்லாம் போகணும். வத்சாசுரங்கிற ஒரு கபடதாரி, வத்சாசுரங்கிற அசுரன் ஒரு கபடதாரி, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவன், இரட்டை வேடம் போடுபவன். அவன் கிருஷ்ணரை ஏமாத்தி அவரை கொல்லணும், கிருஷ்ணருடைய பக்தர்களை ஏமாத்தணும், கிருஷ்ணருடைய பக்தர்களை ஏமாத்தணும், கிருஷ்ணரை ஏமாற்றணும், பக்தர்கிட்ட இருந்து பகவான் பிரிச்சிடணும், அவரை கொல்லணுங்கிற கெட்ட எண்ணத்தோட. இது வந்து சீட்டிங் ப்ராப்பர்சிட்டி, ஏமாற்றும் தன்மை, கபட நாடகம், கபட வேஷம் போடும் தன்மை, ஏமாற்றும் தன்மை. இதெல்லாம் வந்து வத்சாசுர மென்டாலிட்டி, குழந்தைத்தனம், சிறுபிள்ளைத்தனம். இந்த எண்ணம் நம்ம விட்டு போகணும். அப்படின்னா அந்த வத்சாசுரனை கிருஷ்ணர் தான் வதம் பண்ணணும். ஏன்னா இந்த இதயத்துக்குள்ள இந்த எண்ணங்கள்லாம் இருக்கே, சிறுபிள்ளைத்தனம், கபட நாடகம், ஏமாற்றும் எண்ணம், வஞ்சகம், சூழ்ச்சி, பொறாமை, இதெல்லாம் போகணுமே. அப்போ இந்த வத்சாசுரன் வந்து கண்ணுக்குட்டிகளோட கண்ணுக்குட்டியா சேர்ந்துட்டு கிருஷ்ணரை கொல்லணும்னு பிளான் போடுறேன். பகவான் என்ன பண்ணாரு, தன் இடுப்பு இருக்கிற கட்சி இறுக்கி கட்டிட்டு இந்த கண்ணுக்குட்டிகளை மேய்ச்சல் கூட்டிட்டு போகும்போது இந்த வத்சாசுரன் வாழை பிடிச்சு கிறுக்கிறு கிறுக்குன்னு சுத்தி வீசிட்டேன். இந்த வத்சாசுரன் கண்ணுக்குட்டியோட வடிவில் வந்து கிருஷ்ணரை மிதிச்சு கொல்லணும்னு வந்தார். ஆனா பகவான் என்ன பண்ணாரு,
அவர் வாளை பிடிச்சு தூக்கி ஆகாசத்துல வீசினார். மேல இருந்து கீழே வந்து விழுந்து கண்கள்லாம் பிதுங்கி நாக்கெல்லாம் வெளியே வந்து அகால மரணம் அடைந்தான வத்சாசுரன். அவன் உடலை விட்டு பிரிந்து அந்த ஆன்மா ஆன்மீக உலகத்துக்கு, அதாவது முக்தி அடைந்தது. கிருஷ்ணர் கையால கொல்லப்படுறவங்களும் முக்தி தான் அடைகிறாங்க. ஏன்னா கிருஷ்ணா ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவர் கையால கொல்லப்படுற அரக்கர்களும் முக்தி அடைகிறாங்க. ஆகாசத்திலிருந்து தேவர்கள்லாம் பூக்களை மலையா பொழிறாங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு ஜெய், ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு ஜெய், ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு ஜெய். பூக்களை மலையா பொழிறாங்க. தேவர்கள்லாம் அவர் புகழ் பாடுறாங்க. கந்தவர்கள் அவர் புகழ் பாடுறாங்க. அப்சரஸ் எல்லாம் நடனம் ஆடுறாங்க. ஸோ இப்படி வத்சாசுர வதம். இந்த மாதிரி கிருஷ்ணர் வத்சாசுர வதம் பண்ணதுக்கு அப்புறம் கோபிகள்ட்ட எல்லாம் வந்தாங்க. அப்ப வந்து கோபிகள் சொல்லுவாங்க, ராதாராணி, லலிதா, விசாகா, ஓ கிருஷ்ணா, நீ இப்ப வந்து ஒரு பசுவை கொன்ற தோஷம் வந்துருச்சு உனக்கு. ஒரு பசுவை கொன்னா என்ன தோஷம் வரும்? பசு தோஷம் வரும். பசுக்களை கொன்னா வரக்கூடிய தோஷம் வந்து கோஹத்யா. கோஹத்யா, நீ பசு வதை பண்ணிட்ட. அதனால உனக்கு வந்து இப்ப நீ அசுத்தமாயிட்ட, உனக்கு பாவம் வந்துருச்சு. ஆக்சுவலி கிருஷ்ணா பசுவை வதம் பண்ணல, அவருக்கு தோஷமும் கிடையாது. அவர் கொன்னது அசுரனை. ஆனா கோபி எல்லாம் சொன்னாங்க, அவன் அசுரனோ என்னவோ, ஒரு கண்ணுக்குட்டி வடிவில் இருந்தானா, உனக்கு வேணா அசுரனா இருந்துட்டு போட்டோம், அசுரனே இருந்துட்டு போட்டோம், அவன் கண்ணுக்குட்டி வடிவில் வந்தான். இந்த கண்ணுக்குட்டி கொன்னியா, உனக்கு தோஷம் பிடிச்சிருது. அதனால நீ புனித நதிகளில் போய் நீராடும். குறிப்பா ஒருத்தர் எல்லா பாவத்தையும் போக்கினா கங்கையில போய் குளிக்கணும். ஒருத்தர் வந்து எல்லா பாவத்திலிருந்து விடுபடனா கங்கையில போய் குளிக்கணும். அதனால நீ கங்கையில போய் குளிச்சுட்டு வந்தாதான் நீ செய்த இந்த கோஹத்யா, இந்த பசு வதையை செய்த இந்த பாவத்திலிருந்து நீ விடுபடுவ. அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, நான் ஏன் கங்கைக்கு போகணும்? நான் ஏன் கங்கையில போய் குளிக்கணும்? நான் கங்கை இங்க வர வைக்கிறேன். கங்கையே பகவானுடைய தாமரை பாதத்திலிருந்து தான் வருது. கங்கையே வந்து பகவானுடைய தாமரை பாதத்திலிருந்து தான் வருது. அவர் என்ன பண்ணாரு? கங்காதேவி பூமிக்கு அழைக்கிறார், கங்கையை கூப்பிடுறாரு. சோ கங்கா என்ன பண்ணாங்க? விருந்தாவன்ல தோன்றினாங்க. பகவானுடைய மனதில் இருந்து, பகவான் மனதுல கங்கையை நினைச்சு, ஓ கங்கா, நீ விருந்தாவனத்துக்கு வரணும். அப்போ கங்காதேவிக்கு என்ன ஆசைன்னா, கிருஷ்ணருடைய லீலைகள்லாம் யமுனா நதிக்கரையில் நடக்குது. பகவான் தனது எல்லா பாலியலையும் யமுனா நதிக்கரையில பண்ணிட்டாங்க. அப்ப என்னை விட யமுனா ரொம்ப புனிதமானவங்க, என்னை விட யமுனா ரொம்ப பாக்கியம் பண்ணவங்க, நான் துர்பாக்கியசாலி அப்படின்னு கங்கை ஃபீல் பண்ணாங்க. நான் பிருந்தாவனத்தில் இல்லாம போயிட்டேனே. பிருந்தாவனத்துல யமுனா நதி இருக்கு, யமுனா தேவி என்னை விட ரொம்ப பாக்கியம் பண்ணவங்க, ஆனா எனக்கு பாக்கியம் கிடைக்கலன்னு கங்கை ஃபீல் பண்ணாங்க. இப்ப இந்த பக்தருடைய விருப்பத்தை பூர்த்தி பண்றதுக்காக பகவான் என்ன பண்ணாரு? மானசீகமா கங்கையை வர வச்சார். பகவானுடைய மனதிலிருந்து தோன்றினால அந்த இடத்துக்கு மானசி கங்கான்னு பேர். கோவர்த்தன் பரிக்கிரமா, கோவர்த்தனத்தை சுற்றி கிரிவலம் வர்றவங்க இந்த மானசி கங்கால இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மானசி கங்கா, அங்க அழகான ஒரு தீர்த்தம், கங்கா ஜலம், ஒரு அழகான குளம் இருக்கு. அந்த குளம் வந்து ஒரு ஃபவுண்டன் மாதிரில செட் பண்ணிருப்பாங்க, மானசி கங்கா. அப்போ கிருஷ்ணர் சொன்னது கங்கையில குளிச்ச பகவான் சொன்னோடனே கங்கா தேவி இங்க தோண்டிட்டாங்க. சோ மானசி கங்கால கிருஷ்ணர் குளிச்சுட்டு சொன்னாரு, ஓ கோபிகளே, பாத்தீங்களா, கங்கை இங்க வந்துடுத்து, இந்த மானசி கங்கா இருக்கு, நான் மானசி கங்கால குளிச்சு நான் தூய்மை ஆயிட்டேன். நீங்கெல்லாம் நான் கண்ணுக்குட்டி கொண்டதை பாத்தீங்களா, அப்ப நீங்களாம் அசுத்தமாட்டீங்க, நீங்களும் கங்கையில குளிச்சுக்கோங்க. அப்புறம் எல்லா கோபிகளும் கோபர்களும் அந்த மானசி கங்கால குளிச்சாங்க. அப்போ ஒரு முறை வந்து நந்த மகாராஜா, நந்த மகாராஜாவும் கோபர்கள்லாம் பேசிக்கிறாங்க, நம்ம கங்கா ஸ்நானத்துக்கு போகணும், கங்கையில போய் நீராட போகணும். அப்ப கிருஷ்ணர் சொன்னதுக்கு அவசியம் இல்லை, நீங்க எவ்வளவு தூரம் நேரத்தை செலவு பண்ணி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி கங்கையில குளிக்க வேண்டாம். இந்த பிருந்தாவனத்துல மானசி கங்கா இருக்கு, இங்க குளிச்சாலே இந்த கங்கையும் அங்க இருக்கிற கங்கையும் வேற வேற இல்லை. கங்கை விருந்தாவனத்துக்குள்ள இருக்கு, மானசி கங்கா, இங்க குளிச்சாலே போதும், வேற எங்கேயும் போக வேண்டாம், வேற எந்த புனித ஸ்தலத்திலையும் போய் நீங்க ஸ்நானம் பண்ண வேண்டாம், கங்கையில குளிச்சாலே போதும், மானசி கங்கால குளிச்சாலே போதும். அப்படி ஒரு அற்புதமான ஸ்தலம் மானசி கங்கா. சோ இந்த மாதிரி நிறைய பால்ய லீலைகள் விருந்தாவனத்துல, பகவான் கிருஷ்ணர் லீலைகள். இதை கேட்பதால காதுக்கு இனிமை, மனதுக்கு ஆனந்தம், ரொம்ப சுவையான லீலைகள். அப்போ குழந்தை கிருஷ்ணர், நான் முன்னே சொன்ன மாதிரி பகவான் கிருஷ்ணர் விருந்தாவனத்தில் குழந்தையா வந்த பொழுது அந்த பாலகோபாலன், பாலகோபாலனுடைய தாமரை திருப்பாத்து தரிசனம் பண்ணணும்னு சிவபெருமான் வர. ஆனா சிவபெருமானுக்கு பயந்து போயிட்டு சிவபெருமான் எப்படி வந்தாரு? ஒரு பாபாஜி ரூபத்துல வர்றார். சிவபெருமான் விருந்தாவனத்துக்குள்ள ஒரு பாபாஜி ரூபத்துல வர்றார். தலையெல்லாம் ஜடாமுடி, உடம்பெல்லாம் வந்து சாம்பல் பூசியிருக்காரு,
அப்புறம் கழுத்துல தலை ஓடு மண்டை ஓடுல மாலையா இருக்கு. அவங்க நந்த மகாராஜ் வீட்டுக்கு வந்து கூப்பிடுறாரு. அம்மா அப்படின்னு. யாருன்னு யசோதம்மா வெளியில வந்து பார்த்தா யாரோ ஒரு சாமியார், ஒரு பாபாஜி வந்து நிக்கிறார். பயமா இருக்கு பார்க்க. பாபாஜி உங்களுக்கு என்ன வேணும், சாப்பாடு வேணுமா? இல்ல இல்ல உங்க குழந்தைய பார்க்கணும்னு சொன்னேன். உங்க குழந்தைய பார்க்கணும். அஜிஜோ நான் தர மாட்டேன். உங்களை பார்த்தா என் குழந்தை பயந்து போயிடும். என் குழந்தை கிருஷ்ணா வந்து உங்களை பார்த்தா பயந்து போயிடுவான். நான் தர மாட்டேன். மகாதேவருக்கு ஒரே கவலை. அவர் என்ன பண்ணாரு, நந்த மகாராஜோட வீட்டுல இருந்து வெளியில வந்து அங்க உட்கார்ந்து வருத்தப்படுறாரு. பூமியில வந்து கிருஷ்ணர் அவதாரம் பண்ணிட்டாரு. பகவான் கிருஷ்ணர் பூமியில வந்துட்டாரு. அவர் தரிசனம் பண்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு அவர் அழுதுன்னு இருக்காரு. சாண்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இங்க என்ன ஆயிடுச்சு, கிருஷ்ணர் ஆள ஆரம்பிச்சிட்டாரு. கிருஷ்ணாக்கு புரிஞ்சு போயிடுத்து. சிவபெருமான் தரிசனம் பண்ண வந்தாரு, யசோதாமா அனுமதி கொடுக்கல. அதனால கிருஷ்ணா அழறார். ஓ, வீர் வீர்னு இந்த குழந்தைங்க வீட்டுல அழுதா தாங்க முடியாது, அப்படியே தலைக்குள்ள குடையிற மாதிரி இருக்கும். கிருஷ்ணா வந்து அழறாரு. யசோதாமாக்கு டாலரேட் பண்ண முடியல. அவங்க பால் கொடுத்து பாக்குறாங்க, தூங்க பண்ண வைக்க பாக்குறாங்க, பிரசாதம் கொடுக்குறாங்க, விளையாட்டு காமிக்கிறாங்க, என்ன பண்ணாலும் அந்த குழந்தை அழுக நிறுத்த மாட்டேங்குது. விளையாட்டு காமிச்சா அழுக நிறுத்தல, பால் கொடுத்தாலும் அழுக நிறுத்தல. ஒருவேளை பசியில அழுறானோ, பசியில அழுறான்னு சொல்லி பால் கொடுத்தாலும் அழுக நிறுத்தல, விளையாட்டு காமிச்சாலும் அழுக நிறுத்தல, தூங்க பண்ணாலும் அழுக நிறுத்தல, என்ன பண்ணாலும் அழுக நிறுத்தல. இந்த சத்தம் வந்து கோகுலம் முழுவதும் கேக்குது. கிருஷ்ணா வீட்டுல அலறது கோகுலம் முழு இந்த அலறல் சத்தம், கிருஷ்ணாவுடைய அலறல் சத்தம் கோகுலம் முழுவதும் கேக்கு. எல்லா கோபியும் ஓடி வந்துட்டாங்க. எல்லா கோபியும் ஓடி வந்து, யசோதா என்னாச்சு, ஏன் கோபால் அலறான், என்னாச்சு, அவனுக்கு என்ன பண்ணு, ஏதோ பார்த்து பயந்து போயிட்டானே என்ன? இல்ல இல்ல, என்னன்னே தெரியல, ரொம்ப நேரமா அலறான். ஏதோ பார்த்து பயந்து போயிட்டானு தெரியல. பசியா நினைச்சு பால் கொடுத்தா பசியும் இல்ல, தூக்கணும் வைக்க பார்த்தா தூக்கம் பண்ணாலும் ஒண்ணுமே இல்ல, ஏன் அலறான்னே தெரியல. அப்ப இந்த ஊருக்கு வெளியில ஒரு பாபா இருக்காரு, அவரை கூட்டிட்டு வந்து குழந்தைய ஆசீர்வாதம் பண்ண சொல்லலாம். ஐயோ நான் மாட்டேன். அந்த பாபா பார்த்தா பயமா இருக்கு. தலை ஓடெல்லாம் மாலையா போட்டிருக்காரு, உடம்பெல்லாம் சாம்பல் பூசி இருக்காரு, பயமா இருக்குன்னு. ஒண்ணும் பயந்துக்காத, அவர் கூட்டிட்டு வந்து குழந்தைய ஆசீர்வாதம் பண்ண சொன்னாங்க. அவருக்கு பேர் வந்து ஆசேஸ்வர் மகாதேவ். பிருந்தாவன்ல ஆசேஸ்வர் மகாதேவ்னு ஒரு கோயில் இருக்கு. இந்த ஆசேஸ்வர் மகாதேவ், அங்க இந்த பாபா இருக்காரு இல்லையா, அந்த ஆசேஸ்வர் பாபா வந்து ஆசீர்வாதம் பண்ணா குழந்தை 100 நாளுக்கு மேல நீண்ட ஆயுள் இருக்கணும் அப்படின்னா அந்த 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 சாமிஜி கூட்டின்னு வாங்கணும். இவங்க எல்லாம் போய் சொன்னாங்க, நாங்க யசோதா மாட்ட அனுமதி வாங்கிட்டோம், நீங்க வந்து அந்த குழந்தைய பார்க்கலாம். மகாதேவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஓடி வந்து பகவானை தரிசனம் பண்ணி ஆனந்த நடனம் ஆடுறார். தலைக்கால் குத்தி நடனம் ஆடுறார். அவர் கையில ஒரு சூலம், இந்த டமரு டமரு வச்சிருக்காரு கையில. கையில டமரு இருக்கு, சூலம் இருக்கு, புலித்தோல் அணிஞ்சிருக்காரு, வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறார். யசோதாமுக்கு ஒரே ஆச்சரியம். இந்த குழந்தை வந்து இந்த பாபாஜி பார்த்துட்டு அழுகையை நிப்பாட்டிடுது. வீறு வீர்னு அழுதுட்டு இருந்த குழந்தை இந்த பாபாஜி பார்த்துன்னு அழுகையை நிப்பாட்டிடுது. யசோதாமுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓ, இந்த பாபாவை பார்த்தோன்னே என் குழந்தை அழுகையை நிப்பாட்டிடுது. சரி, அப்ப கேட்டாங்க பாபா, பாபாஜி உங்களுக்கு என்ன வேணும், நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்குறேன். அப்ப அவர் சொன்னார், எனக்கு ஒரே ஒரு வரம் மட்டும் கொடுங்க, நான் தினமும் இந்த குழந்தைய வந்து தரிசனம் பண்ணும், நான் இங்க பக்கத்துல தான் இருப்பேன், குழந்தைய தரிசனம் பண்ணணும், அந்த குழந்தையுடைய மகா பிரசாதம் எனக்கு வேணும், அந்த குழந்தை சாப்பிட்டேன், மகா பிரசாதம் எனக்கு கொடுங்க. இன்னைக்கு போனா விருந்தாவன்ல ஆசேஸ்வர் மகாதேவ் டெம்பிள், அங்க சிவபெருமான் பகவானது பால்ய லீலைகளை தியானம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படி பிரம்மா சிவன் போன்ற தேவர்களும் மயக்கக்கூடிய லீலை பகவானது பால்ய லீலை. அது மிகவும் பேரானந்தம் தரக்கூடியது. அந்த லீலைகளை நாம் ஸ்மரணம் செய்து கொண்டு பகவானுக்கு தாமோத ஆரத்தி காமிச்சு நம்ம இதயத்துல அனர்த்தங்கள்லாம் போய் நம்ம தூய்மை அடையணும், பக்தியில முன்னேற்றம் அடையணும், பகவான் நாமத்துல ருச்சி வரணும், நாமத்தை குற்றம் மட்டும் ஜபிக்கணும்னு கேட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.